என்னது ஃபின்லாண்டில இருக்கிற பசங்க அவங்களோட 7 வயசுல தான் ஸ்கூலுக்கு போவாங்களா? ஆமாங்க. ஃபின்லாண்டில இருக்க குழந்தைங்க எல்லாம் அவங்களோட சுத்தி இருக்கிற விஷயத்தையும், அவங்க உலகத்தையும் நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் 7 வயசுல தான் ஸ்கூலுக்கு போவாங்களாம். என்னது தண்ணீல மிதக்கிற ஸ்கூலா? ஆமாங்க. பங்களாதேஷ் நாட்டுல மழைக்காலம் அப்போ அடிக்கடி வெள்ளம் வரும். அதனால அங்க இருக்கிற பசங்க ஸ்கூல் போக தடையா இருக்கும்னு அந்த நாட்டுல இருக்க ஸ்கூல்ஸ் எல்லாம் போட் ஸ்கூல்ஸா மாத்திட்டாங்க. குறைஞ்சபட்சம் அங்க 100 போட் ஸ்கூல்ஸாவது இருக்குமாம். அந்த போட் ஸ்கூல்ஸ்ல இன்டர்நெட் அக்சஸ் அப்புறம் லைப்ரரி வசதிகள் கூட இருக்குமாம். ஒரு ஸ்கூலை எப்பயுமே செங்கலும் சிமெண்ட்டும் வச்சு தான் கட்டுவாங்க. ஆனால் இந்த ஸ்கூலை முழுக்க முழுக்க பாட்டில்களே வச்சு கட்டிட்டாங்கன்னு சொன்னால் நம்புவீங்களா? ஆமாங்க. பிலிப்பைன்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூலில் வெறும் ரீசைக்கிளான பாட்டில்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. பாட்டில் ஸ்கூல்னு அழைக்கப்படுற இந்த ஸ்கூலை 9000 பாட்டில்ஸ் வச்சு கட்டியிருக்காங்க. இந்த பாட்டில் ஸ்கூலில் மண் அப்புறம் தண்ணி வச்சு நிரப்பப்பட்டிருக்கு. எனது ஸ்கூலில் புதுசாக சேர எல்லா பசங்களும் கிஃப்ட்டா? ஆமாங்க. ஜெர்மனியில் ஸ்கூலில் முதல்ல ஆரம்பிக்கிறவங்களுக்கு பேப்பர் கோன்ஸால் செய்யப்பட்ட ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் தருவாங்க. அந்த கோன் ஃபுல்லாக ஸ்வீட்ஸ் அண்ட் கேண்டீஸ் நிரப்பி இருக்கும். இந்த கிஃப்ட் அந்த குழந்தை அவங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃபுக்கு போகிறத உணர்த்துற விதமாக தரப்படுது. இந்த உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற ஸ்கூல் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சைனாவோட தலைநகரமான டிபெட்டில் இருக்கிற ஒரு பிரைமரி ஸ்கூல் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப உயரமான இடத்துல இருக்கிற ஸ்கூல்னு சொல்லப்படுது. கடல் மட்டத்தில் இருந்து கிட்டத்தட்ட 5373 மீட்டர் உயரத்தில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்ஸ் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஜப்பான் நாட்டோட ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப ஒழுக்கமான ஸ்டூடெண்ட்ஸ்னு கருதப்படுறாங்க. அந்த நாட்டோட ஸ்டூடெண்ட் தனியாகவே ஸ்கூலுக்கு போவாங்க. அவங்களோட கிளாஸ் அவங்களே சுத்தமாக வச்சிருப்பாங்க. அவங்க லஞ்ச் அவங்களே பரிமாறிப்பாங்க. அவங்க ஸ்கூலில் கேண்டீன் கூட இருக்காதான். இந்த உலகத்திலேயே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூல் எதுன்னு தெரியுமா? நம்ம இந்தியாவில் இருக்கிற லக்னோ சிட்டியில் இருக்கிற மாண்டெசரி ஸ்கூல் தான் இந்த உலகத்திலேயே அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிற ஸ்கூல்னு கருதப்படுது. கிட்டத்தட்ட 56,000 ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே படிக்கிறாங்களாம். இந்த ஸ்கூல் கின்னஸ் வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட பண்ணியிருக்கு. இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஸ்கூல் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சைனாவில் செங்கடுன்ற ஒரு இடத்துல இருக்கிற ஷிஷி ஹை ஸ்கூல் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப பழமையான ஸ்கூல்னு கருதப்படுது. எவ்வளோ பெருசுனா கிட்டத்தட்ட கிறிஸ்து பிறந்த 194 வருஷத்துக்கு அப்புறம் ஆரம்பிக்கப்பட்டதுனோ இந்த ஸ்கூலில் மாடல் ஸ்கூலாக 1902ஆம் ஆண்டு மாற்றப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட அந்த ஸ்கூலில் குவாலிட்டியான எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் சப்ளைஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு கிளாஸில் ஒரே ஒரு பையனை வச்சு பாடம் எடுத்தாங்களா? ஆமாங்க. 2014 அப்போ இட்டாலியில் இருக்கிற ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூலில் வெறும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டும் ஒரே ஒரு டீச்சர் மட்டும் இருந்தாங்களா. இந்த ஸ்கூலில் ஸ்மாலஸ்ட் ஸ்கூல் இந்த வேர்ல்டுன்னு சொல்லுவாங்களாம். ஃப்ரான்ஸ் நாட்டில் தான் ஷார்ட்டஸ்ட் ஸ்கூல் இயரும் அப்புறம் லாங்கஸ்ட் ஸ்கூல் டேவும் இருக்கான். ஆமாங்க. ஃப்ரான்ஸ் நாட்டில் மொத்தமாகவே 36 வாரத்துக்குள்ளே தான் ஸ்கூல் நடக்குமா. மற்ற நாடுகள் எல்லாம் 40 வாரத்துக்கு மேலே ஸ்கூல் வைப்பாங்களாம். அதோட அவங்க ஸ்கூல் டைமிங் காலையில் 8:30 சாயங்காலம் 4:30 வரைக்கும் நடக்குமாம். அவங்களுக்கு மொத்தமாகவே 2 லஞ்ச் பிரேக் விடுவாங்களாம். என்னது கொலம்பியாவில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் கயிறில் தொங்கிட்டு தான் போகணுமா? ஆமாங்க. லாஸ் பினோஸ்னு அழைக்கப்படுற ஊரில் இருக்கிற ஒரு ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் ஜிப்லைன் மூலியமாக தான் தொங்கிட்டே தான் போகணுமா. ஆனாலும் ரொம்ப சின்ன வயசு பசங்களுக்கு இங்கே அலௌடு இல்லை. இந்த ஜிப்லைன் வழியாக இல்லாமல் வேறு வழியாக போகணும்னா அவங்க அங்கே இருக்கிற மலைக்காட்டில் 2 மணி நேரம் நடந்து தான் ஸ்கூலுக்கு